டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் EPSன் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ரவுண்டானாவில் 126 அடி உயர அதிமுக கொடி ஏற்றப்படுகிறது. 600 சதுர அடி கொடியை EPS ஏற்றி வைத்து வரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். நூற்று 26 அடி உயரத்தில் அதிமுக கொடி ஏற்றப்படக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ரவுண்டானா பகுதியில் 126 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் அதிமுகவினுடைய கொடியை தற்பொழுது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றி வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். உடன் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், முக்கியமா முன்னாள் அமைச்சர் KB முனுசாமி, அதே போல அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் ஈரா குமரகுரு ஆகியோர் பங்கேற்று இருக்கிறார்கள். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியானது முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. தமிழகத்தில் வேற எந்த கட்சிகளும் முன்னெடுக்காத வகையில பிரம்மாண்டமான கொடிக்கம்பங்கள் அமைத்து பிரம்மாண்டமான அந்த கட்சி கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட சின்ன சேலம் பகுதியில் இதே போன்று 126 அடி உயரமுள்ள கொடிக்கம்பமானது ஏற்றப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது உளுந்தூர்பேட்டையிலும் இதே போன்ற ஒரு கட்சி கொடியானது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏற்றப்பட்டிருக்குது. முக்கியமாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய 77வது பிறந்த நாள் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய 71வது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய வகையில இந்த நிகழ்ச்சியானது முன்னெடுக்கப்பட்டு இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ரவுண்டானா பகுதியில 126 அடி உயரமுடைய அந்த கொடிக்கம்பமானது நிறுவப்பட்டு அந்த கொடிக்கம்பத்தில் 600 சதுர அடி அவ்வளவு கொண்ட கொடியை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார். முக்கியமாக அவர் அந்த மேடையில் இருந்தவாறே அந்த பொத்தானை அழுத்தி ஏற்றி வைக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்து வருகிறோம். மின் மோட்டார் மூலம் அந்த கொடியானது ஏற்றி வைக்கக்கூடிய வகையில அந்த பொத்தானை அவர் தற்பொழுது அழுத்தி அந்த கொடியை, அந்த பிரம்மாண்ட கொடியை தற்பொழுது ஏற்றி வைத்திருக்கிறார் அந்த பகுதியில. அதற்கு பிறகாக பார்த்தோம் அப்படின்னா சரியாக 5771 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா 71வது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய வகையில இந்த நிகழ்ச்சி நடக்குது. அந்த வகையில 5771 பேருக்கு இத்தகைய அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். அந்த வகையில வேட்டி சேலை, மூக்கு கண்ணாடி, மாணவர்களுக்கு மடிக்கணினி, இது போன்ற நலத்திட்டங்களை அவர் கொடுக்க இருக்கிறார். இந்த நலத்திட்ட உதவிகள் என்பது அதிமுகவினுடைய ஆட்சி, முக்கியமாக ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சி காலங்களில் கொடுக்கப்பட்ட அந்த நலத்திட்ட உதவிகளை நினைவு கூறக்கூடிய வகையில இந்த திட்டங்களை, இந்த நலத்திட்ட உதவிகளை தற்பொழுது அவர் வழங்க இருக்கிறார். அதே போல இளைஞர்கள், அதே போல வயது மூத்தவர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் வேட்டி சேலை, மூக்கு கண்ணாடி, மாணவர்களுக்கு மடிக்கணினி என 5771 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவியை இன்னும் சற்று நேரத்தில் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக மேடையில் சிறப்புரையும் கூட ஆற்ற இருக்கிறார். பல்வேறு விஷயங்கள், நடப்பு அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அவர் அந்த சிறப்புரை என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதே போல பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சியில முன்னாள் அமைச்சர் KB முனுசாமி, அதே போல கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு ஆகியோர் உள்ளிட்ட பலரும் கூட பங்கேற்று இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.